இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபில்டர் சூஸ் மை மேக்கப் அதான் நம்ம பார்க்க போறோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஃபில்டர் வந்து இப்போ அவைலபிளா இல்ல டிக்டாக்ல, அதனால நான் ஒன்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ரைமர் தான். எத்தனை பம்ப் ஆஃப் ப்ரைமர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ பார்க்கலாம் எத்தனை பம்ப் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு 1 வந்திருக்கு. இது ரொம்பவே வந்து நல்ல விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ 1 பம்ப் ஆஃப் ப்ரைமர் வந்து எடுத்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுவே ஓரளவுக்கு மேட்டிஃபைங்கான லுக் தான் கொடுக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபவுண்டேஷன். எத்தனை பம்ப் ஆஃப் ஃபவுண்டேஷன் வந்திருக்கு அப்படின்னா வந்து 7 பம்ப் ஆஃப் ஃபவுண்டேஷன் வந்து வந்திருக்கு. என்னோடய ஃபேஸ் மொத்தத்துக்குமே நான் ஹாஃப் பம்ப்பு தான் யூஸ் பண்ணுவேன். இந்த தடவை வந்து பேய் மாதிரி நான் வந்து இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்னோடய லைஃப்லேயே நான் 7 பம்ப் வந்து யூஸ் பண்ணதே இல்லை. அண்ட் நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஓகேவாக தான் வந்து இருந்துச்சு. அண்ட் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வந்து ப்ரான்சர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எத்தனை பம்ப் ஆஃப் ப்ரான்சர் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் 3 பம்ப் ஆஃப் ப்ரான்சர் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு. எனக்கு வந்து ப்ரான்சிங் பண்ணுறது அண்ட் கான்டோரிங் பண்ணுறது இது வந்து ரொம்ப பிடிக்கும். ஃபேஸை வந்து செம்ம ஸ்கல்ப்டடாக வந்து காட்டும். ஸோ நான் வந்து கான்டோர் வந்து பண்ணி நீட்டாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்கல்ப்டடாக வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வந்து ப்ளஷ் பார்க்க போகிறோம். இது வந்து 2 வந்திருக்கு. இன்றைக்கி நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ப்ளஷ் வந்து அந்தளவுக்கு வந்து பிடிக்காது. அண்ட் இந்த ப்ளஷ் வந்து கொஞ்சம் பிக்மெண்ட் கம்மியாக இருக்கும். அதனால் நான் இதை வந்து சூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணி நல்லா வந்து ஈவனாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நல்லா தான் இருக்குது. நான் நினச்ச அளவுக்கு மோசம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து கன்சீலர் வந்து பார்த்துடலாம். 6 பம்ப் ஆஃப் கன்சீலர் வந்து வந்திருக்கு. கன்சீலர் கொஞ்சம் கூட வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஆனால் 6 அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு மாதிரி வெள்ளை அடித்த மாதிரி காட்டும் அப்படின்னு தான் வந்து நினச்சி வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஓகே தான், ஓரளவுக்கு வந்து ஓகே தான், நல்லா தான் வந்து காட்டுச்சு. ரொம்ப அசிங்கமாக அந்த மாதிரியெல்லாம் இல்லை, நல்லா தான் வந்து இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பவுடர் வந்து 1 பம்ப் ஆஃப் பவுடர் வந்திருக்கு. இது ரொம்ப நல்ல விஷயம். இந்த பவுடர் வந்து 1 பம்பே வந்து என்னோடய ஃபேஸ்க்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ அந்த பவுடர் அப்ளை பண்ணி நல்லா வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து மஸ்காரா வந்து 5 பம்ப் ஆஃப் மஸ்காரா வந்து வந்துருந்துச்சு. இது என்னோடய லேஷஸை அழகாக வந்து லிஃப்ட் பண்ணி காட்டுச்சு. நான் இனிமேல் வந்து எப்போதுமே வந்து 5 பம்ப் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் வந்து லாஸ்ட்டாக வந்து லிப்ஸு வந்து எத்தனை பம்ப் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். லிப்ஸுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பம்ப் வந்து வந்திருக்கு. இது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா நான் 1 பம்ப் தான் பேசிக்காக யூஸ் பண்ணுவேன். 2 பம்ப் அப்படிங்கிறது அவ்வளோ மோசம் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் வந்து ஒரு பிங்க் லிப்ஸ்டிக் வந்து என்னோடய லிப்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இது ஒரு மாதிரி வாஷ் அவுட் பண்ணி தான் காட்டுச்சு. அதுக்கப்புறம் சரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை நான் ஃப்ரீயாக விட்டுருந்தேன். அண்ட் ஓகேவாக தான் இருந்துச்சு. எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு. பட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த லுக் வந்து ஃபைனலாக அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. இந்த ஒரு லுக்கு வந்து நான் வந்து 8 out of 10 வந்து கொடுப்பேன். எனக்கு ஓரளவுக்கு இந்த லுக் வந்து நல்லாவே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு சேலஞ்சோட வரேன். பை.